இது வந்து டிவிக்கு அரசியல் மட்டும் இந்த ஒரு பாவனை ஒன்றும் வரல. தமிழக முதல்வரை விமர்சிக்கிறாரா இல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்களை விமர்சிக்கிறாரா? இல்லை, அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து சோபா மாடலுங்கிறது வந்து விமர்சனம் பண்ணுறது நாங்கள் அதை எடுத்துக்கல. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் இசை அமுதன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தோழர் வணக்கம். நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து பிறந்த நாள் அப்படின்னு கேள்விப்பட்டேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்களுக்கு உலகம் முழுசும் இருக்கிற தமிழர்கள் சார்பில் சோழன் சொல்வீச்சின் மூலமாக உங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். டெல்லிக்கு போய் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு வர்றாரு. ஆனால் தமிழ்நாட்டில் போராடுகிற மாணவர்களை ஆளும் கட்சியாக இருக்கிற தாவேக அரசு கடுமையாக ஒடுக்குகிறது, காவல்துறையை வைத்து அடித்து நொறுக்குது. அதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்காம இருக்கிறாரே எப்படி? இது வந்து டிவிக்கு அரசியல் மட்டும் இந்த ஒரு பாவனை ஒன்றும் வரல. ஏன்னா குறிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து திமுக ஆட்சி காலத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. என்னென்னா நீட்டுக்கு எதிராக வந்து களமாடி போராடணும்னு சொல்லி திமுக இருக்கக்கூடிய தொண்டர்களோ, திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ, திமுக கழக தோழர்களே வந்து போராடினாங்க. ஆனால் அந்த நீட்டு வச்சு அனிதாவின் மரணம் வைத்து அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சிக்கு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதை நம்ம வரவேற்கிறோம். அதன் பிறகு வந்து அவங்க அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட நாங்கள் ஒழிப்போம், நீட்டுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு ஒரு முன் வச்சாங்க. அந்த நிலைப்பாடு ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி நாங்கள் திமுக கூட்டு இருந்தாலும் நாங்கள் ரொம்ப வலிமையாக வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து அண்ணன் தளபதியார்கிட்ட ரொம்ப வலிமையாக வந்து எங்களுடைய கோரிக்கை வச்சு நீட்டுக்காக எங்களுக்கு நீங்கள் வலியுறுத்தணும், நீங்கள் வந்து அந்த நாடாளுமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டுட்டு வரணும்னு சொல்லி அது வந்து எங்கள் தலைவர் அவர் சொன்னார். அதன் பிறகு வந்து எங்கள் தலைவரே வந்து நிறைய தடவை நாடாளுமன்றத்தில் அழகாக பேசியிருக்காரு. அதன் பிறகு நீட்டு மசோதாக்காக வந்து எங்கள் தலைவர் வந்து பில் கொண்டுட்டு வந்து அது வந்து விவாதம் பண்ணணும், அது ரொம்ப இது பண்ணாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நிறையா பிஜேபி எம்பிக்கெலாம் வந்து அந்த பில்லை வந்து அப்படியே வந்து அது மடக்கி போட்டாங்க. அந்த மசோதா வந்து ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இது என்னென்னா வந்து நாங்கள் திமுகவில் இருக்கும்போதே இந்த எதிர்ப்பு நாங்கள் காட்டினோம். திமுக இந்த ஆட்சி இருக்கும்போதே அந்த நீட்டுக்கு எதிர்ப்பு ஒரு அலையை கொண்டு வந்தாங்க. ஆனால் அது கொண்டுட்டு வர முடியல. அதிமுகவும் ஆட்சி கொண்டுட்டு வந்தால் நாங்கள் நீட்டை ஒழிப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனால் அதிமுக கொண்டு வர முடியல. அப்போ இப்போ டிவிக்கும் அப்படி கொண்டுட்டு வர்றாங்க, அந்த மாநிலம் கொண்டு வரல. அப்போ என்னென்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் இங்கே வந்து நீட்டை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான் ஒரு யதார்த்த சொல். இல்லை, அது கிடையாது. இப்போ மாணவர்கள் இந்தியா முழுவதும் கடுமையாக எதிர்த்து போராடுறாங்க. அதை ஆளும் தரப்பாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக ஒடுக்குது, துணை இராணுவத்தை வச்செல்லாம் அடித்து நொறுக்குறாங்க. அதற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாட்டில் போராடுகிற போது நீட்டை எதிர்க்கிற அண்ணன் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக பேசணும்ல, அடிக்கக்கூடாது மாணவர்களை, இவர்களை போராட அனுமதிங்க அப்படின்னு சொல்லணும்ல, ஏன் சொல்லலைன்னு கேட்குறேன். இல்லை அது என்னென்னா இப்போ நீட்டுக்கு வந்து வலிமைங்கிறது வந்து என்னென்னா இப்போ இங்கே எல்லாமே வந்து நீட்டு வந்து ரெண்டு விதமாக நிறைய விதமாக நீட்டு பற்றி பேசுனா அது எங்கெங்கேயும் ஓட ஆரம்பிச்சிடும். அது வேறு மாரி அங்கேயும் ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ எங்கள் தலைவர் வந்து டெல்லியில் இருக்கார். டெல்லியில் இருந்துக்கிட்டு எங்கள் தலைவர் வந்து அங்கே போய் சந்திச்சிருக்காரு. அங்கே போய் அந்த நேபாள்காரரை போய் சந்திச்சிருக்காரு. அப்புறம் அந்த கரப்பாம்பூச்சி தலைவர் சந்தித்து பேசியிருக்காரு. அங்கே இருக்கிற மாணவிகள் பார்த்து சந்திச்சிருக்காரு. அதன் பிறகு வந்து நாடாளுமன்றத்தில் வந்து தனியாக இருந்து ஒரு ஒற்றை குரலாக நின்று அவர் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. நேற்று நடந்த இரவுல வந்து முகநூல் நேரலையில் வந்து உள்ளபடியே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்து இங்கே நடந்துக்கிறது அது வந்து அரசு வந்து ஒடுக்குது, இதை நாங்கள் உள்ளபடியே நாங்கள் உண்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. சொல்லாமலாம் கிடையாது, சொல்லியிருக்காரு. சில ஊடகங்கள் வந்து அந்த நேரலையை வந்து பார்க்கலையா, இல்லை சில அரசியல் கட்சி சில தமிழ் இயக்கங்கள் வந்து அந்த நேரலையை பார்க்கலையாங்கிறத எங்களுடைய பார்வையாக இருக்க ஒழிய எங்கள் தலைவர்கள் வந்து அனிதா இறப்பிலிருந்து இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் எங்கள் தலைவர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து நீட்டை பற்றி ரொம்ப தெளிவாக ஆழமாகவும் நிதானமாகவும் ரொம்ப அழுத்தமாக கொடுத்துட்டுருக்காரு. அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசுக்காக இருந்தாலும் சரி. ஆனால் எங்களால் எந்த அளவுக்கு போராட முடியுமோ, எங்களால் எந்த அளவுக்கு வாதாட முடியுமோ அந்த இல்லை. இப்போ தாவேக அரசில் வந்து நீங்கள் பங்கேற்று இருக்கிறதுனால அதற்கு ஏதாவது பங்கம் வந்துடும் அப்படின்னு அச்சப்படுறீங்களா? இதுக்கு சம்மதம் போடுறது. ஏன்னா ஆற்றுகளை சேத்துலையும் கொண்டுட்டு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம், அது தவறாக போயிடும். ஏன்னா நாங்கள் டிவிக்கே கூட்டணியில் இருந்து நாங்கள் வந்து ஒரு ஆட்சியில் வந்தோம்னா நாங்கள் உள்ளபடியே நாங்கள் வந்து சங்கடப்படுவோம்.
இப்போ நாங்கள் வந்து திமுக கூட்டணியில இருந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து டிவிகேக்கு ஒரு ஆதரவு கொடுத்துறோம். எந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு ஆதரவு கொடுத்தோம்னா, மதவாதிகள் வந்துடக்கூடாது, சாதியவாதிகள் வந்துடக்கூடாது. அந்த பார்வையில் அந்த கண்ணோட்டத்தில் எங்கள் தலைவர் அவர்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, சரி. அண்ணன் விஜய் அவர்களுக்கு. ம். அப்போ அந்த எந்த எண்ணத்தோட எந்த நீரோட்டத்தோட அவங்க நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோமோ அதே நீரோட்டத்தில் எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். அதனால் வந்து நாங்கள் வந்து அமைச்சர் நாங்கள் இடம் பெற்றுவிட்டோம். அதனால் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு குறைகள் நம்ம சுட்டி காட்ட மாட்டோம். அமைச்சர் நாங்கள் இடம் பெற்றுவிட்டோம். அதனால் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்போம் அப்படிங்கிறது பொருள் கிடையாது. எங்கே அநீதி நடக்குதோ அந்த இடத்துல வந்து எங்கள் தலைவர் அவர்கள் வந்து ரொம்ப வலிமையாக குரல் கொடுப்பாரு. எங்கள் கட்சி ரொம்ப வலிமையாக குரல் கொடுக்கும். குரல் கொடுக்காத இடங்களே கிடையாது. சரி, இப்போ வந்து திமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு புதிய வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, சோபா அரசியல் அப்படின்னு ஒரு வார்த்தையை. அது என்ன சோபா அரசியல்? அண்ணனுக்கு தெரியும், நீங்களாம் வந்து சினிமாவில் வந்துருக்கீங்க, பல ஹீரோக்களை வந்து உருவாக்கி விட்டுருக்கீங்க. ஏன்னா ஒரு நடிகர் அப்படிங்கிறபோது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாய உலகம் அது. அந்த மாய உலகத்தில் வந்து அவங்க நினச்சா பிஎம்மாக இருக்க முடியும், அவங்க நினச்சா சிஎம்மாக இருக்க முடியும், அவங்க நினச்சா எப்படினாலும் மாற முடியும். ஆனால் அந்த மாய உலகத்தில் வந்து மக்கள் வந்து உள்ளபடியே ஒரு பாவிச்சு அது மக்கள் அந்த எண்ணோட்டத்தில் வந்து உள்வாங்கிட்டு வந்து அண்ணன் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த வாய்ப்பின் அடிப்படையில் சரி ஒரு முதலமைச்சர் வராரு, ஒரு 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 பெரிய உச்ச நடிகர் அவர், கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய நடிகர் அவர், ஒரு ஷாருக் கான், சல்மான் கான் ஈக்குவலாக நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அவர் வராரு, எங்கள் கட்சி ஆஃபீஸில் அண்ணனுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்கு சேரில் நாங்கள் பிளாஸ்டிக் சேரில் தான் உட்காருவோம். எல்லாரும் ஒரே நாள் 100 பேர் வருவாங்க, 100 பேர் வெளியே போவாங்க, அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரே சேரில் உட்காரோம். கொஞ்சம் ஒரு ஒரு தமிழ்நாட்டு ஒரு முதலமைச்சர் வராரு, ஒரு நல்ல ஒரு இருக்கை போடுமேங்கிறது ஒரு அந்த நல்ல அடிப்படையில் தான் நாங்கள் உள்ளபடியே போட்டோமோ ஒழிய நாங்கள் வந்து எங்களுக்கு சோபா அப்படின்லாம் எங்களுக்கு எந்த ஒரு மாடலும் கிடையாது. சரி. ஏன்னா இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குலாம் அவங்களுக்குலாம் வந்து இருக்கைகள் இருக்கும், திமுக அலுவலகத்தெலாம் போனீங்கன்னா அவங்களுக்குலாம் இருக்கைகள் இருக்கும், வேறு சிவி சமூகத்தெலாம் போனால் அவங்களுக்கு இருக்கைகள் இருக்கும். இது வந்து எளிய மக்கள் கட்சி, ஏழைகள் கட்சி, இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி. எங்களுக்கெல்லாம் அன்றாடம் கட்சி தான், நாங்களாம் ஏழைகள் தான். எங்களுக்கு வந்து எது சரின்னு பொறுத்தோ நாங்கள் அது மட்டும் தான் செய்வோம், எது சரியில்லைன்னு சொன்னால் நாங்கள் அவ்வளோபடி அதை ஒதுக்கி போனாங்க. அந்த ஒரு முதலமைச்சர் பார்க்க வராரு, அவருக்கு வந்து ஒரு தமிழன் என்ற அடிப்படையில் வந்து ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்கணும், ஒரு நல்ல ஒரு டீ காஃபி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அதில் கூட அண்ணன் விஜய் அவர்கள் உள்ளபடியே வரல. அப்போட வந்து வேலைச்சேரில் தான் வந்து தலைவரை பார்த்துட்டு என்னென்னா இந்த 10 தான் நீங்கள் இருக்கிறீங்களான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அப்புறமுக்கு தலைவர் படித்த கல்லூரி வாழ்க்கையிலேருந்து அன்றைக்கி சந்தித்த காலகட்டத்தில் வரையும் தலைவருடைய அரசியல் இதுவாக இருக்கட்டும், இல்லை குடும்ப சூழ்நிலை இருக்கட்டும், எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப வியப்பாக போனார். அவர் தான் எல்லார் வீட்லேயும் வந்து சும்மா 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்துட்டு போனார். நீங்கள் அன்புமணி வீட்டில் இருந்தாலும் பார்த்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் வந்து தளபதி அவர்கள் வீட்டு இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து வேறு சிவி சண்முகம் வீட்டிலும் சரி, வேறு கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலும் சரி, வேறு இஸ்லாமிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி. ஆனால் எங்கள் தலைவர் மட்டும் தான் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் கிட்டத்தட்ட இருந்தார். என்னென்னா அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன ஏது அப்படிங்கிறது வந்து தலைவருடைய கல்லூரி வாழ்க்கை வரலாறு, அரசியலுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுட்டார். அதான் இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருக்கு சோபா வந்ததுக்கு நீங்கள் காரணம் சொல்கிறீங்க. இது ஒரு சோபா அரசியல்னு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறதுக்கு காரணம், அடுத்து அதை தொடர்ந்து சிவி சண்முகம் ஐயா வீட்டுக்கும் சோபா போச்சு, அதுதான் காரணமாக இருக்குமோ? அண்ணன் நீங்கள் எவ்வளோ ஒரு இயக்குனர், நீங்கள் அண்ணன் வந்து அவங்க தான் வந்து அரசியல் புரிதல் இல்லாமல் அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ புரிதல் இருக்கும், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ் உணர்வாளர், உங்களுக்கு நிறையா தமிழ் பற்றி தெரியும், தமிழ் மக்களுடைய உணர்வுகள் தெரியும். அப்போ எங்களுடைய உணர்வுகள் பற்றி உங்களுக்கு அவ்வளோபடியே தெரிஞ்சிருக்கும். அண்ணன் உதயநிதி அவர் சொல்கிற வார்த்தை வந்து இன்றைக்கி வந்து ஏதாவது வந்து ஒரு பொருள் எடுத்தோ இல்லை சொல் எடுத்தோ இல்லை வந்து ஒரு அரசியல் நோக்கி நகரணும் அப்படின்னு ஒரு பார்வையில் கொண்டுட்டு வர்றார். அதுதான் ஒழிய சோபாவில் வந்து அது என்ன சம்மந்தம் இருக்கும்? சோபாங்கிறது என்ன? வந்தவங்களும் உட்கார வைக்கிறதா? இப்போ நீங்கள் நான் இங்கே வந்தேன், நான் மலுவலத்துக்கு வந்தேன், அழகாக உட்கார வச்சிங்க, ஒரு தண்ணீர் கொடுத்தீங்க, இது வந்து தமிழுடைய மரபுன்னு. அது வந்து வரவங்களை வந்து நிற்க வச்சு பேச முடியுமா? வரவங்களை வந்து நல்லபடியாக ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசி, நல்லதுக்கு இடத்து பேசி, வணக்கம் வச்சு வழி அனுப்புறது தான் அவங்களுக்கு. சரி, எதிர்க்கட்சி தலைவர் சோபா அரசியல் அப்படின்னு சொல்வதன் மூலமாக யாரை விமர்சிக்கிறாரு? தமிழக முதல்வரை விமர்சிக்கிறாரா, இல்லை அண்ணன் திருமாவளவன் அவர்களை விமர்சிக்கிறாரா? இல்லை, அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து சோபா மாடலுங்கிறது வந்து விமர்சனம் பண்ணுறது நாங்கள் அதை எடுத்துக்கல, அது எங்களுக்கு அவசியமே கிடையாது. சிஎம் விமர்சிக்கிறார், இல்லை அது அப்படி நாங்கள் எடுத்துக்கல, எங்களுக்கு அப்படி அவசியம் இல்லை. ஏன்னா எந்த மனநிலையிலேருந்து அண்ணன் உதயநிதி அவர்கள் சொல்கிறாரோ அப்படி தான் நாங்கள் பார்க்க முடியும். அப்போ அவர் என்ன நீரோட்டத்தில் அப்படி நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை தான் நாங்கள் நினைக்க தோணுது. அப்போ அண்ணன் விஜய் அவர்கள் நினைக்க தோணலை, தலைவர் அவர் நினைக்க தோணலை. அப்போ அண்ணன் உதயநிதி அவர்கள் சொல்கிறாருன்னா ஏன் சோபா பண்ண அண்ணன் சொல்கிறாரு அப்படின்னா அவரை தான் நினைக்க தோணும் இல்லையா? புரியுது. வேறு இயக்கங்களோ வேறு கட்சிகளோ வேறு தலைவர்களோ அப்படி எங்களை நினைக்க தோணலை. புரியுது. இப்போ திமுகவில் வந்து ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகளினுடைய அடிப்படை கோட்பாடு அப்படின்னா,
அதை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட தேர்தல் நேரத்தில் வலியுறுத்தி அதை முன் வச்சு பேசியிருக்கலாமே, ஏன் பேசலை? இல்லைண்ணா அப்படின்னு கிடையாது. நாங்கள் வந்து மத்தியில் வந்து கூட்டாட்சி, மாநிலத்திலையும் வந்து நாங்கள் வந்து கூட்டாட்சி வேணும்னு சொல்லி நாங்கள் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்தோம். அது வந்து ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ரொம்ப அப்படியே அது கலைஞர் ஈரோடு இருந்த காலத்தில் அப்போ வந்து பெருசாக எடுக்கல. அப்புறமேலுக்கு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி சொல்லி நாங்கள் மாநாடே நடத்தினோம். அப்போ அதன் பிறகு வந்து நிறைய பெரியார்கள் பின்பற்றக்கூடிய இயக்கங்கள் இருந்தாலும் சரி, வேறு திராவிட கழகங்கள் இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து உள்ளபடியே வந்து அதுக்கு வந்து உள்ளபடி ஒரு ஆதரவு காரங்கள் கொடுத்தாங்க. உள்ளபடியே நம்ம வரவேற்பான். ஆனால் எங்களுடைய முழக்கங்கிறது வந்து நாங்கள் மூப்பனாக இருந்த காலத்தில் வந்து எங்களுக்கு நாங்கள் அதிகாரம் வரணுங்கிறது என்னுடைய இலக்கு. யாரும் அதிகாரம் இல்லை, ஒரு எளிய மக்கள், ஒரு எளியவர் யாராக இருந்தாலும் அதிகாரத்து வரலாம், அப்படிதான். அப்போ வந்து எங்களுக்கு வந்து சரி வந்து நாங்கள் வந்து ஒரு முயற்சின்னு வச்சோம். அப்போ அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இங்கே வந்து கூட்டாட்சிலாம் கிடையாது, இங்கே வந்து ஒரு நிலை வந்து இது மட்டும்தான் அப்படின்னு வந்து திமுக தரப்பு அழகாக சொல்லிட்டாங்க. சரி, அதன் பிறகு வந்து நாங்கள் வந்து ஒரு ஆளாக நின்று நாங்கள் மட்டும் குரல் கொடுத்துருக்கோம். வேறு எந்த இயக்கங்களும் குரல் கொடுக்கல, வேறு எந்த கட்சியும் குரல் கொடுக்கல, வேற எந்த அங்கீகாரம் பெற்ற கட்சிகளும் வந்து இல்லை. அப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கட்சி வந்து தொடங்கும் போதே சொன்னாங்க ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு. ஏன் அந்த கட்சியோட இப்போ நீங்கள் போயிருக்கலாமே? உங்களுடைய அடிப்படை கொள்கையை அவங்க வந்து முன் வைக்கிறாங்க, அந்த உரிமையை அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், தேர்தலுக்கு முன்னாடியே டிவிகேயோட போயிருக்கலாமே? இல்லை, அது வந்து என்னென்னா, இந்த வார்த்தை நானும் கூட அண்ணன் வா சொல்லலாம். இப்போ ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணன் விஜய் அவர்களும் ஒரு கூட்டணி உருவாக இருந்துச்சு. சரி, அது உருவாகலை. அது என்ன காரணம் நமக்கு தெரியல. அது வந்து அண்ணனுக்கு ஒரு சின்ன ஒரு பார்வையை நம்ம வைக்கிறோம். சரி, அதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் இது ஏன் நாங்கள் போகல அப்படின்னா, இவர் திடீர்னு வந்து இவர் நிர்மல்குமாராக இருக்கட்டும், வேறு இப்போ இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்களாக இருக்கட்டும், இவங்களாம் பிஜேபி இருந்த மக்கள் எல்லாமே இவங்க பக்கம் வராங்க. சரி, இப்போ கரூரில் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துடுறாங்க. எந்த ரியாக்ஷனும் இல்லை, மத்திய அரசு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சிபிஐ விசாரணை மட்டும்தான் இருந்திருக்கு, வேறு எதுவுமே காட்டல. அப்போ இன்னும் அவர் வந்து சிபிஐ கண்ட்ரோல் இருக்கிறாராங்கிறது உள்ளபடியே நமக்கு தெரியல. நம்ம பிரிவிடாத ஒரு பொருளாக இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு தேர்தல் வந்துச்சு. அப்போ நம்ம சந்திச்சு நான் ரொம்ப கடுமையாக வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து வார்த்தைகள் மூலமாக அது ஜனநாயக முறைப்படி நாங்கள் வந்து உள்ளபடி எங்களுடைய எதிர்ப்பு நாங்கள் தெரிவித்தோம். நம்ம எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தேர்தல் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. எப்படியாவது அண்ணன் சீமான் அவர்கள் ஜெயிச்சுவார் நம்ம நினச்சி பார்த்தோம், அது நடக்க முடியல. எப்படியாவது வந்து திமுக ஆட்சி பிடிச்சுன்னு நினச்சோம், உள்ளபடி அது நடக்கலை. அப்போ வந்து என்னன்னா, இது விட்டுட்டோம்னா மறுபடியும் வந்து எப்படி அதிமுகவை எப்படியும் வந்து பிஜேபி வந்து ரொம்ப கொஞ்சம் உள்ளே இருந்து ஏதாவது வேலை பண்ணாங்களோ, அதே போல் வந்து தமிழ்நாட்டில் வந்து கவர்னர் ஆட்சி கொண்டுட்டு வந்து ரொம்ப ஏதாச்சும் பண்ணி, ஏற்கனவே வந்து இது பெரியார் மன்றனால கொஞ்சம் சாதி கொஞ்சம் அடங்கியிருக்கலாம், இது பெரியார் மண்ணுங்கிறதுனால கொஞ்சம் வந்து வேறு சமூக பார்வை கொஞ்சம் வெறிகுண்டு இல்லாமல் கொஞ்சம் சுருங்கிருக்கலாம். அப்போ வந்து வேறு விதமாக நம்ம வழி விட்டுருமோ அப்படின்னு ஒரு பார்வையில் தான் நாங்கள் உள்ளபடியே அந்த ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு மனநிலை நாங்கள் ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த மனநிலைங்கிறது வந்து எந்த அடிப்படையில் நாங்கள் கொடுத்தோமோ அந்த விடயமாக தான் எங்களுக்கு உள்ளபடியாக ஒரு அமைச்சர் நாங்கள் இடம் பெற்றுட்டோம். அதனால தான் இந்த கூட்டாட்சிங்கிறது வந்து நாங்கள் உள்ளபடியாக நாங்கள் வந்து கலந்துக்க முடியல. நாங்கள் பல கட்ட சோதனைகள் நாங்கள் பண்ணோம். தேர்தல் நேரத்தில் அண்ணன் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் தாவேக்காவை கடுமையாக விமர்சித்தார். நீங்கள் வந்து விசில் அடிக்கிறது தியேட்டருக்குள்ளே தான் அடிக்கணும், அரசியலில் வந்து இந்த பருப்பெல்லாம் வேகாது அப்படிங்கிற மாதிரி கோணத்தில் அவர் வந்து கடுமையாக விமர்சித்தார். இப்போ அந்த விமர்சனங்கள் இல்லையா டிவிகே மேலே? அது என்னென்னா, இது வந்து இந்த மண் பெரியார் மண் அப்படின்னு நாங்கள் உள்ளபடி நினச்சோம். இந்த மண் புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட தமிழ் பெருங்குடி மக்கள் இருக்கிறான்னு உள்ளபடி நினச்சிக்கொண்டோம். ஆனால் அது வந்து அதெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர்கள் வந்து உள்ளபடியே வந்து வேறு திசை நோக்கி நகர்ந்துட்டாங்க. அதோடைய விடையாக தான் நாங்கள் உள்ளபடியே நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஒரு தமிழராக இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வேறொரு திசை நோக்கி இருக்குது. ஒரு திராவிடராக இருந்து பார்க்கும்போது அவங்களாம் வேற ஒரு திசை நோக்கி இருக்கிறாங்க. அப்போ இது வந்து தமிழர்கள் தோற்று விட்டார்கள், திராவிடர்கள் ஜெயித்து விட்டார்கள் அப்படி தான் அந்த விடையை நம்ம பார்க்குறோம். ஆனால் அண்ணன் இருக்கக்கூடிய சில இருந்த விமர்சனம் வைத்தது உண்மைதான், எந்த மாற்றங்களும் கிடையாது. ஆனால் சில இது நேரத்தில் ஆராய் பார்க்கும்போது என்ன காரணம்னா, அவர் ஜெயிக்கும்போது வந்து ஆல்ரெடி வந்து அதிமுக போய் ஜெயிச்சிடறாங்க. குறைவாக இருக்கும்போது அதிமுக போய் பார்த்துருக்காங்க. ஆனால் அதிமுக உள்ளபடி போய் பார்க்கல. அதேமாதிரி அவர் வந்து போய் பாமகவை அப்ரோச் பண்ணிக்கலாம், பாமக போய் பார்க்கல. ஆனால் என்ன காரணம்னா, கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆதரவு கேட்டாங்க, எங்களுடைய ஆதரவு கேட்டாங்க. அப்போ என்னன்னா, நாங்களாம் வந்து இடதுசாரியில் இருக்கக்கூடிய கொள்கை பின்பற்றக்கூடிய நபர்கள் நாங்கள், கம்யூனிஸ்டமாக இருக்கட்டும், இப்போ நாங்களாக இருக்கட்டும். ஆனால் வந்து பாமக பாருங்க வலதுசாரி உள்ள சிந்தனை, அதேமாரி வந்து அதிமுக பாருங்க வலதுசாரி உள்ள சிந்தனை. இப்போ இவங்களெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இடதுசாரி உள்ள சிந்தனைகளாக தான் பார்த்து அண்ணன் விஜய் அவர்கள் உள்ளபடி அழைப்பு கொடுத்தார். அப்போ நாங்கள் எங்களுக்கு காலதாமதம் தேவைப்பட்டுச்சு. அப்போ இது சரியா, நம்ம போகிறோமா, கூட்டணி நம்ம இல்லையே, இப்போ நம்ம போகிறோமா, என்ன விமர்சனம் வச்சோம் இப்படின்னு வந்து எங்கள் கட்சி நிர்வாகிகிட்ட வந்து நாங்கள் டோட்டலாக உட்காந்து பேசினோம். எங்கள் மால் நிர்வாகிகிட்ட உட்காந்து பேசினோம், உயர்மட்ட குழுவில் பேசினா, தொண்டர்கள் மத்தியில் நாங்கள் வந்து அதுக்கான கேள்விகளை நாங்கள் எழுப்பணும், அதுக்கான விடைகளை நாங்கள் பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ரைட்டு, இதில் எதுவுமே தவறு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஒரு கூட்டணியில் நம்ம இருக்கிறோம். நம்ம கட்சிக்குன்னு தனி கொள்கை கோட்பாடுன்னு இருக்குது. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து சாதிவாதிகளும் மதவாதிகளும் வந்துடக்கூடாதுங்கிறது நம்மளுடைய முதல் பார்வையாக இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம போய் தாராளமாக அவங்களுக்கு ஆதரவு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒட்டுமொத்த கருத்து எங்களுக்கு உள்ளபடியே இருந்துச்சு. இல்லை, நீங்கள் இப்போ மதவாதிகளை தொடர்ந்து எதிர்க்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து மேடையில் பேசும்போது சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ்ஸிடமிருந்து நம்ம வந்து பாடம் கற்கணும். மதிப்புக்குரிய ரவிக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய பிறந்த நாளுக்கு அமித்ஷாஜி வந்து என்னை வாழ்த்தினாருங்கிறாங்க. சமீபத்தில் கூட அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சொல்கிறாங்க, அமித்ஷா நேரடியாக எனக்கு அழைப்படுத்து வாழ்த்துனாங்கங்கிறாங்க. நீங்கள் வந்து பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார இயக்கங்களோட நெருங்கிய உறவில் இருக்கிறதா தானே இதெல்லாம் உணர்த்துது? இல்லை, அப்படி இல்லைண்ணே. நம்ம வந்து தமிழ்னு சொல்லிட்டு வந்து நெற்றியில் திருநீர் வச்சுட்டு வெளியே வரல. நாங்கள் வந்து தமிழர்கள்னு சொல்லிட்டு வச்ச திருநீரை அழிச்சிட்டு நாங்கள் வந்து வெளியில் போராடுறோம். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா வந்து இப்போ ரவிக்குமார் அண்ணன் வந்து இருக்கிறது அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அதனால் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து யார் யார் எந்தெந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிறந்தனாலும் எல்லா தமிழ்நாட்டிலும் மட்டும் கிடையாது, அதாவது காஷ்மீர் நடக்கக்கூடிய யாராச்சும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு வாழ்த்து சொல்லிடுவார். அந்த அடிப்படையில் தான் வந்து அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கும் சொன்னார். அதே பார்வையில் தான் எங்கள் தலைவருக்கும் சொன்னார். ஏன்னா எங்கள் தலைவருடைய பிறந்தநாளுங்கிறது ஆகஸ்ட் 17. ஆனால் சர்டிஃபிகேட்டில் வந்து 10ஆம் தேதினு இருக்குது. அந்த சர்டிஃபிகேட் புராரம் பார்த்து தான் அவர் ஃபோன் அடித்து பேசியிருக்காரு. இதுமாரி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அப்போ என்னென்னா வந்து அது நிர்வாகம் சார்ந்து ஒரு 2-3 தடவை வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவர் ஒரு உள்துறை அமைச்சர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பார்வையில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு, ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இல்லையா நாங்கள் இணக்கமாக இருக்கிறதுக்காக அந்த வாழ்த்து சொல்லுவோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் 2 தடவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார், நாங்கள் வந்து ஒரு 3 தடவை ஒரு ஆகிருக்கிறோம். அந்த இணக்க பார்வையோட தான் எங்களுக்கு வந்து அது வாழ்த்து சொல்லியிருக்கிற வழியாக. மற்றபடி நாங்கள் வந்து பிஜேபி இணைப்பாக போகிறது வந்து அதெல்லாம் வந்து கடவுள் இருக்கிறாருன்னு நம்பினீங்கன்னா அது உண்மை. கடவுள் இல்லை நம்பினீங்கன்னா அப்போ அது நம்பக்கூடாது. அந்தளவு நாங்கள் வந்து மதவாதிகளையும் நாங்கள் சாதிவாதிகளும் உள்ளபடியே நாங்கள் தள்ளி இருந்து தான் நாங்கள் அரசியல் நடத்துகிறோம். அதனால் வந்து இந்த குற்றச்சாட்டுங்கிறது வந்து நடந்த நிகழ்வை வந்து எடுத்து சொல்கிறதுக்காக தான் இந்த பார்வையின் ஒழிய மற்றபடி எங்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த உறவும் கிடையாது. இந்த காலத்தில் பொதுவாக வந்து இப்போ டிவிக்கேவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் கொஞ்சம் ரொம்ப பேர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி பெற்றவர்கள் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. நிர்மல் குமார் அவர்களை வந்து குற்றம் சாட்டுறாங்க. மதிப்புக்குரிய மாண்புமிகு அருண்ராஜ் அவர்கள் மேலே வந்து குற்றம் சாட்டுறாங்க. இவங்கெல்லாம் பிஜேபி பின்புலத்துலேருந்து வந்தோம். இப்போ பிஜேபியை சுத்தமாக எதிர்த்துக்கிட்டு இருக்கிற விசிகா, பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிற விசிகா, தாவேகா வந்து சங்க பரிவார இயக்கங்களோட பிரதிநிதியாக இருக்காரு அப்படின்னு தெரிய வந்தால் என்ன முடிவெடுப்பீங்க? ஒரு சின்ன செய்தி என்னென்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே வந்து காங்கிரஸ்வாதி தான். யாரும் வந்து நான் காங்கிரஸ்காரங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடியாது. இங்கே யாரும் வந்து நான் திமுககாரங்க இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட முடியாது. யாரும் இங்கே அதிமுக இல்லைன்னு சொல்லிட்டு முடியாது. ஏதோ ஒரு பார்வையில் வந்து யார் நானாக இருக்கட்டும், என்னுடைய முன்னோர்களாக இருக்கட்டும், அதுக்கு முன்னோட ஒரு காங்கிரஸ்வாதியாக இருந்திருப்பாங்க, அதுபோல் வந்து திமுகவாதியாக இருந்திருப்பாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு என்னுடைய உறவினர்கள் வந்து யாராவது அதிமுக உறவினராக இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் கடந்து தான் நம்ம இப்படி வந்து அந்த பார்வையில் தான் வந்து பிஜேபியில் வந்து அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஆர் பயிற்சி பெற்றிருக்கலாம். அதன் பிறகு வந்து அவர் பிஜேபி இருந்திருக்கலாம், இல்லை வேறு இயக்கங்களில் தொடர்பு இருக்கலாம், இல்லை வேறு கட்சியில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கால நிலையில் கள அரசியலில் எது சரின்னு பட்டு இதெல்லாம் நமக்கு வேண்டும் இல்லை வேண்டான்னு அப்படின்னு உதறிக்கிட்டு உள்ளபடி அவங்க வந்திருக்காங்க. அந்த பார்வையை தான் நம்ம பார்க்குறோமோ இல்லையா. இவங்க பிஜேபி பயிற்சி பெற்றாங்க, ரைட்டு பெற்றாங்க, அவங்க அன்றைக்கி வந்துட்டாங்க, ரைட் வந்துட்டாங்க. அது நம்ம என்ன பண்ண முடியும்? அது வந்து டிவிக்கே தான் உணர முடியும். ஏன்னா அது பிறப்புக்கு எல்லா உயிர் சமம்னு சொல்லி அவங்க தான் அந்த இயக்கம் தொடங்கியிருக்காங்க. அப்போ பிஜேபி இவங்க வராங்களே என்ன அப்படின்னு சொல்லி அவங்க தான் கவலைப்படணும். ஆமாம், டிவிக்கே தான் கவலைப்படணும். அப்போ அதிமுகலேருந்து வராங்களே அப்படி என்ன அப்படின்னு சொல்லி அவங்க தான் கவலைப்படும். ஏன்னா நாங்கள் டிவிக்கு கொள்கையை வந்து நாங்கள் பின்பற்றலை. எங்களுக்கான தலைவர் இருக்கார், எங்களுக்கான கொள்கைகள் இருக்குது, எங்களுக்கான கோட்பாடு இருக்குது, எங்களுக்கான சித்தாந்தம் இருக்குது, எங்கள் மக்களுக்கான விடுதலை, இன்னும் சொல்லப்போனால் இடைப்பட்ட சாதியில் மக்களுக்கான விடுதலை, தமிழ் மக்களுக்கான விடுதலை, உலகத் தமிழருக்கான மக்கள் விடுதலுக்காக நாங்கள் பாடுபட்டு கொடுக்குறோம். அப்போ இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கைக்கு நாங்கள் எப்படி சரி. இப்போ ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்குது, பொது தளத்தில் வந்து இருக்குது. அடுத்த திருமா யார்? அடுத்த திருமாங்கிறது ஒத்த திருமா தானே. அது 2வது திருமாலாம் வர முடியாது. திருமாங்கிறது ஒன்று தான். அப்படி 2வது திருமாங்கிறது வந்து அது ஒரு மாய உலகம். அது வந்து எளிய மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுதான், அந்த ஏழை மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுதான். இப்போ சமீபத்தில் கட்சியை விட்டு வெளியில் போன முதன்மை பொறுப்பாளர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அது நானாக கேட்கல. சரிண்ணா. 2ஆம் கட்ட தலைவர்களை வளர விட மாட்டாங்க, அங்கிருந்து வளர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதைத்தான் நான் இந்த மாதிரி ஒரு கேள்வியாக வைக்கிறேன். இல்லைண்ணா, இங்கே வந்து விசிகாவில் பொறுத்து அதிமுக வந்து 2ஆம் கட்ட தலைவர் இருக்கிறது வாய்ப்பு உண்டு, திமுகவில் 2ஆம் கட்ட தலைவர் இருக்க வாய்ப்பு உண்டு, வேறு பாமகவில் வந்து
அவங்க மட்டும்தான் தலைவர் இருக்க வாய்ப்பு உண்டு. ம். வேற தேமுதிக வந்து அவங்க குடும்பம் மட்டும்தான் இருக்க வாய்ப்பு உண்டு. ம். ஆனால் விசிக பொறுத்து என்னன்னா 2ஆம் கட்ட நிலை பொறுப்பாளர்கள் மட்டும்தான் வாய்ப்பு உண்டு. 2ஆம் கட்ட தலைவர் என்பது கிடையாது. ஏன்னா இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு நாங்கள் அதில் வந்து போய் சேர்ந்துக்கல. எங்கள் தலைவர் சொந்தமாக நின்று அவர் கத்தி அவர் சிந்தி அவர் ரத்தத்தை வேர்வை சிந்தி இந்த கட்சி உருவாக்குனது. அப்போ இங்கே வந்து அவங்க இவங்க பங்கெடுத்துமா இது தலைவர் அவர் உருவாக்குன கட்சி அவர் கொள்கை கோட்பாட்டை சேர்ந்து எல்லாரும் நாங்கள் சேர்ந்த கட்சி. அப்போ 2வது தலைவருங்கிறது அது வந்து கட்சி தான் முடிவு பண்ணணும். கட்சிங்கிறது தொண்டர்கள் தான் முடிவு பண்ணணும். அது 2ஆம் நிலை பொறுப்பாளர்கள் முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா 2ஆம் நிலை பொறுப்பாளர் கூட தலைவரை பின்பற்றக்கூடாது. அப்போ அந்த பார்வையிலங்கிறது வந்து நம்ம அந்த கேள்வி கொஞ்சம் தள்ளி தான் நம்ம வைக்கணும். ஆனால் 2வது திருமாங்கிறது வந்து தலைவர் முடிவு பண்ணணும். 2வது திருமாங்கிறது வந்து தொண்டர்கள் முடிவு பண்ணணும். 2வது திருமாங்கிறது 2ஆம் நிலை பொறுப்பாளர்கள் முடிவு பண்ண முடியாது. அது தொண்டர்கள்ட்ட தான் இருக்குது. அதுதான் வந்து எங்கள் தலைவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை நாங்கள் பார்க்குறோம். 2ஆம் கட்ட தலைவர் என்பதே கிடையாது. 2ஆம் நிலை பொறுப்பாளர்கள் தான். அது ரொம்ப அண்ணன்ட்ட ரொம்ப அழுத்து சொல்லிக்கிறேன். ஏன்னா திமுக அதிமுக வேற, பாமக தேமுதிக வேற, அப்படி இல்லை எங்கள் கட்சி. 2ஆம் நிலை பொறுப்பாளர் தான். 2ஆம் கட்ட தலைவர் என்பதே கிடையாது. கட்சிக்குள்ள வந்து கருத்து சொல்வதற்கு கூட சுதந்திரம் இல்லை. அப்படி கருத்து சொன்ன சங்க தமிழனை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு விசிகா மேல முன்வைக்கப்படும். கிட்டத்தட்ட வந்து இந்த கட்சிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.5 லட்சம் பேர் நிர்வாகிகள் மட்டும் இருக்கிறாங்க. சில பேர் வந்து நிறைய நிர்வாகிகள் நீக்கி கட்சி விட்டு சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க, கட்சி விட்டு நீக்கிருக்காங்க. அப்போ இது ஒரு பேசும்போது நம்ம எடுத்துகிட்டு வர்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதே மிகப்பெரிய தவறு. 1. 2வது என்னன்னா வந்து கட்சியின் தலைவர் இருக்கிறார். கட்சியின் கோட்பாட்டுக்கு தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் அது மக்களுக்கான முடிவாக இருக்கும். தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் அது ஏழைகளுக்கான முடிவாக இருக்கும். தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் அது இடதுசாரி இருக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும். அப்போ வந்து தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம உள்வாங்கிக்கிட்டு அதுதான் நம்ம இருக்கணும். இப்போ நான் எனக்கு யூடியூப் சேனல் இருக்குன்றதுக்காக நான் வந்து என்னுடைய நிலைப்பாட்டுக்கு நான் பேச முடியும். என்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து ஏதாவது 1 2 கருத்து விமர்சனம் பண்ணலாம். அது நான் சொல்லிட்டு போக முடியும். ஏன்னா நான் தலைமையை மதிக்கணும், தலைவரை நான் மதிக்கணும். அப்போ தான் வந்து என்னோட கட்சியை நான் கொண்டு போக முடியும். அப்போ தான் என் தலைவரை நான் கொண்டுட்டு போக முடியும். அந்த மனநிலையை யார் உள்வாங்குறாங்களோ அதுதான் சரியாக இருக்கும். இப்போ நான் அந்த பார்வையை நான் அப்படி தான் பார்க்குறேன். அது அண்ணன் சங்கத்தமிழ் அவர்கள் அந்த கேள்வி எழுப்புறது வந்து அது தனிப்பட்ட உரிமை, அது அவர் உரிமை. ஆனால் அவர் ஒரு நிர்வாகியாக இருந்து அது கேள்வி கேட்குறாங்கன்னா சங்கடம். ஏன்னா கட்சி அது முரண்படுற ஏற்படுவர் பேசுகிற மாதிரி தானே இருக்குது. அது சரி. அது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல. அவர் பேசுறது 1000 உரிமைகள் இருக்குது, விமர்சனம் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. அதனால தான் இந்த வார்த்தை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுங்கிற ஒரு மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் திட்டமிட்டு நடத்துகிறாங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் இந்த மாநாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். அப்படி தான் அவங்க ஒவ்வொரு முறையும் இந்த மாநாடுகளை நடத்துகிறாங்க. இப்போ இந்த மாநாடு பற்றி சொல்லுங்கள். தமிழ் தேசியம்ங்கிறது நிறைய வகைகள் நம்ம பிரிக்கலாம். மொழி தேசியமாக பிரிக்கலாம், தமிழ் தேசியமாக பிரிக்கலாம், இல்லை தமிழ் ஆதரவாளாக இருக்கக்கூடிய அந்த தேசியம் பேசலாம், இல்லை தமிழ் மொழி வந்து கற்றுக்கிட்டாங்களா அந்த தேசியம் பேசலாம். அப்போ இதில் நம்ம எந்த தேசியம்? அப்போ முதலியார்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெலுங்கு பேசக்கூடிய முதலியார்கள் இருக்குது. அவங்க வந்து தமிழ் தேசிய ஆதரிக்கக்கூடிய உணர்வாளர்கள். ரைட். அது ஒரு தமிழ் தேசியம். அதே வந்து வேறு வந்து தமிழ் தேசியம் வந்து இப்போ மலையாளம் இருக்காங்கன்னா அவனா தமிழை வந்து ஆதரிக்கிறவங்க ஓகே நல்லா இருக்கு அப்படி சொல்லுவோம். அப்போ வந்து அது ஒரு வகையான ஒரு தமிழ் தேசியம். அப்போ தமிழ் மக்களாக இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை, அப்போ இங்கே தமிழ்நாட்டில் யார் பூர்வ குடிகளாக இருந்து யார் தமிழ் பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் உடச்சு சொல்ல போனால் இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் பேசுவாங்க, நாடார் பெருங்குடி மக்கள் பேசுவாங்க, வன்னிய பெருங்குடி மக்கள் பேசுவாங்க, தேவர் சமூகத்தை சார்ந்த மக்கள் பேசுவாங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தமிழ் ரொம்ப பேசும். மீதி எல்லாமே வந்து இப்போ நாயுடாக இருக்கட்டும், நாயமார்களாக இருக்கட்டும், வேறு சமூகத்தெலாம் பண்ணால் தமிழ்லே பேசுவாங்க. அவங்க தாய்மொழியை ஏற்றுக்கொண்டவங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க வந்து தமிழை ஆதரிக்கக்கூடிய மொழி தேசியத்தை அவங்க வந்து அவங்களுடைய தாய்மொழி தமிழாக இருக்காது. ஆமாம், தமிழ் தேசியமாக இருக்குது. அப்போ என்னென்னா எந்த வழி மொழி தேசியத்தை நம்ம ஆதரிக்க போகிறோம்? அப்போ உலக தமிழர்கள் பேசக்கூடிய மொழி தேசியத்தை நம்ம ஆதரிக்க போகிறோமா, இல்லை வந்து இலங்கை தமிழ் இருக்கக்கூடிய அந்த மொழி தேசியத்தை நம்ம ஆதரிக்க போகிறோமா, இல்லை தமிழ்நாடு இருக்கக்கூடிய அந்த மொழி தேசியத்தை நம்ம ஆதரிக்க போகிறோமா, இல்லை இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து அவங்க பேசக்கூடிய அந்த மொழி தேசியம் பேச போகிறோமாங்கிறது ஒரு பார்வை ஒன்று இருக்குது. அப்போ ரொம்ப இதில் ஆராய்ந்து பார்க்கும்போது யாருன்னா பூர்வீக குடிலாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இன்னமும் இந்த காலமும் இந்த நேரத்துலையும் வந்து தமிழை மறக்காத, இன்னமும் வந்து சோறுன்னு சொல்கிறாங்க, சில பேர் சாதம்னு சொல்லுவாங்க, இன்னும் சோறு போடுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு போனாங்க. அப்போ தமிழ் மறக்காத, தமிழ் முறைப்படி எல்லாமே சடங்குகளாக இருக்கட்டும், இல்லை வந்து முறைகளாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், உணர்வாக இருக்கட்டும், அப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் வந்து இன்னமும் வந்து மொழியை வந்து தமிழ் மொழியில் பின்ப
இது எங்கே நம்ம ஒன்றினோம்னா அப்போ மொழி வாரியாக நம்ம வந்து ஒருங்கிணைக்கணும். அது எப்படின்னா அப்போ யார் ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்கள நம்ம வந்து ஒருங்கிணைக்கணும். யார் வந்து நமக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாங்களோ அப்போ அவங்கள நம்ம இருக்கணும். இந்த மொழியில் யார் யாருக்கு பிரச்சனை இருக்கோ நம்ம அவங்களுக்கு வந்து அந்த அடிப்படையில் தான் ஓகே எங்கள் கட்சி வந்து ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் இன்றைக்கி எங்கள் மாநாடு எங்கள் கட்சி நாங்கள் நடத்துகிறேன். எனக்கு தெரிஞ்சு 92, 93லே வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு மாநாடு நடத்தினார். எங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் இலங்கை தமிழராக இருக்கட்டும், இல்லைன்னா உலக தமிழராக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நிறைய வேறு தமிழ் பேசக்கூடிய இருக்கட்டும், இல்லை நாங்களும் ராமதாஸ் அவர்கள் சேர்ந்து நாங்கள் தமிழ் தேசிய பாதுகாப்பு இயக்கம் நடத்தினோம். நாங்கள் பல மாநாடுகள் நடத்தினோம். இதோ இன்றைக்கி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படின்னு மொழி பேசக்கூடிய மொழி உணர்வுகளுக்கு ஒன்றிணைந்து இவங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி பாடுபட போகிறோம், அதற்கான ஒரு உணர்வை எங்கள் தலைவர் கூட்டத்துக்காக தான் இந்த ஒரு மாநாடு வந்து சொல்லியிருக்காரு. தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை திட்டமிட்டிருக்காங்க. மற்றபடி வந்து எங்களுக்கு இது வந்து ரொம்ப புதுசுலாம் கிடையாது. இது வந்து எங்களுக்கு ரொம்ப பழமையானதான். திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது வந்து தமிழ் தேசியம் பற்றி ஏதாவது ஒரு மாநாடு நடத்திருக்காங்களா, இல்லை அதிமுக இது நடத்திருக்காங்களா, இல்லை வந்து வேறு எந்த கட்சி நடத்திருக்காங்க? வேறு எந்த கட்சி நடத்தலை. பாமக கூட நடத்தலை. பாமக முன்னாடியே நாங்கள் தான் நடத்தணும். எங்களுக்கு முன்னாடி நிறைய இயக்கங்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் முன்னாடியே இருப்பாங்க. அப்போ தமிழ் தேசியவாதிகள் வந்து ஒரு அறையில் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டாங்க, ஒரு கடிதம் மூலமாக ஒரு கூட்டம் போட்டாங்க. ஆனால் பொதுவெளியில் இருந்து தமிழ் தேசியத்தை வந்து உறக்க சொன்ன இயக்கங்கிறது வந்து உறக்க சொன்ன அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சின்னா அது வந்து விடுதலை சிறுத்தைகள். அது வந்து எங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப புதுமை கிடையாது. இது வந்து எங்களுக்கு வந்து பழமை. அந்த பழமையை வந்து நாங்கள் வருடத்துக்கு ஒரு முறை நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். நாங்கள் ஒவ்வொரு மாநாடு வருஷத்துக்கு எப்படியாச்சும் வந்து ஒரு 2 மாநாடாச்சும் நாங்கள் போடுவோம், இல்லைன்னா ஒரு மாநாடாச்சும் நாங்கள் போட்டே ஆகணும். இது வந்து எங்கள் தலைவருடைய ஒரு ஏன்னா கட்சியை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த கொள்கை ரீதியாக அவங்க ஒன்றா இருக்கணும். அந்த பார்வையில் எங்கள் தலைவர் எப்பயாச்சும் வருடத்துக்கு ஒரு முறை அப்புறம் இதை மாநாடாக இருக்கட்டும் போயிட்டே இருப்பார். சரி. அதே போல் தான் வந்து அவருடைய பிறந்தநாள் கூட பார்க்காம அன்னைக்கு கூட ஒரு மாநாடு நடத்துக்காரு. இப்போ வேறு தலைவரானா பிறந்தநாள் வந்து எங்கேயாச்சும் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா வந்து எங்கேயாச்சும் வந்து ஃப்ரீயாக எல்லாரும் ஒரு மண்டபத்தில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் வாங்கம்பாங்க. ஆனால் அதை கூட சிந்திக்காமல் தன்னுடைய பிறந்தநாள் கூட வந்து அவர் வந்து ஒரு அரசியல் ஆக்கணும், அவர் வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு வகுப்பு எடுக்கிற அந்த பார்வையில் தான் வந்து அவர் பிறந்தநாள் முன்னிட்டு கூட ஒரு மாநாடு நடத்துது. அப்போ இந்த தலைவர் வந்து முற்றம் திறந்து இந்த தமிழ் மக்களுக்காக, இந்த ஏழை மக்களுக்காக, உலகத்தமிழுக்காக அவர் வந்து தொடர்ந்து பாடுபடுறாங்கிறதான் உள்ளபடியே ஒரு பெரிய செய்தியாக வந்து மறுபடியும் நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப மகிழ்ச்சி பறவை தான் நாங்கள் இதை பார்க்குறோம். புரியுது தோழர், ரொம்ப மகிழ்ச்சி தோழர். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக நேர்மையாக பதில் சொன்னீங்க. உங்களுக்கு எங்களுடைய சார்பில் மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். வணக்கம்.